ஸ்ரீ விஷ்ணு புராணம் 48ஆம் பகுதி விரத விவாக கிரியைகள். சகர மாமன்னன் அவுர்வ முனிவரை நோக்கி, முனிவரே, வருணாசிரம தர்மங்களை தாங்கள் கூறி அருளினீர்கள். இனி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை கூற வேண்டும் என்றான். அரசனே, நீ கேட்ட தர்மங்களை கூறுகிறேன், கவனமாக கேட்பாயாக. தந்தை முதலில் காப்பாதானம் முதலியவற்றை செய்து பிள்ளை பிறந்தவுடன் அதற்கு ஜாத கர்மாதிகளான சகல கிரியைகளையும் அப்பியுதங்களையும் செய்ய வேண்டும். பிராமணர்கள் தேவ கிரியையாகிலும் நாந்தினி பித்ரு கிரியையாயிலும் செய்யும்போது பிராமணர்களை இரட்டையாகவும் கிழக்கு முகமாக எழுந்தருளச் செய்து திருப்தி அடையும்படி திருவமுது செய்விக்க வேண்டும். நாந்தி முகர்களான பித்துர்களை குறித்து தயிர், யவங்கள், இலந்தை இவற்றோடு கலந்த பண்டங்களை மகிழ்ச்சியோடு தேவ தீர்த்தத்தினாலேயாகிலும் பிரஜாபத்திய தீர்த்தத்தினாலேயாகிலும் பிரதட்சிணமாக கொடுக்க வேண்டும். இது போலவே மற்ற விருத்திகளிலும் செய்வது அவசியம். பிறகு தகப்பன் 10வது நாள் முதலாக சாஸ்திரங்களில் கூறிய நாட்களில் தகப்பனே அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்ட வேண்டும். தன் குலதெய்வத்தின் பெயரையாவது தன் மூதாதையரின் பெயரையாவது முன்னிட்டதாயும், புருஷனுக்கு புருஷ வாசகமாயும் ஸ்திரீக்கு ஸ்திரீ வாசகமாயும் பொருட்குறைவற்றதாயும் வெட்கமாகவோ அருவருக்க வைப்பதாகவோ இராததாகவும் சமமான எழுத்துள்ளதாகவும் மிக நீளாததாயும் மிகவும் குறுகாததாயும் அதிக கடினமான எழுத்தற்றதாயும் எளிதில் அழைக்கக்கூடியதாயும் உள்ள பெயரை வைக்க வேண்டும். அந்த பெயரானது பிராமணருக்கு சர்வ என்ற சொல்லோடும், க்ஷத்திரியருக்கு வர்ம என்ற சொல்லோடும், வைசியருக்கு குப்த என்ற சொல்லோடும், சூத்திரருக்கு தாச என்ற சொல்லோடும் இறுதியில் அமைந்ததாக இருக்க வேண்டும். விஷ்ணு சர்மா, இந்திரவர்மா, சித்திரகுப்தன், ஹரிதாஸ் என்பது போல பெயரிட வேண்டும். இது போல பெயரிட்ட பிறகு உபநிஷ்கிரமணம் முதல் உபநயனம் ஈராக உள்ள சம்ஸ்காரங்களை தந்தையினால் செய்ய பெற்றவுடன் அந்த பிள்ளை குருவிடம் சென்று முன் சொல்லிய விதிப்படி வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து குருவிற்கு தட்சிணை கொடுத்து வேத விரதங்களை அனுஷ்டித்து கிரகஸ்தாசிரமத்திற்கு போக இச்சிப்பானாகில் அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது நைஷ்டிக பிரம்மச்சாரியாக காலத்தை கழிக்க வேண்டும். அப்படி பிரம்மச்சாரியாக வாழ்ந்தால் குருவுக்கோ அல்லது குரு புத்திரர்களிடமோ பணிவிடை செய்து வர வேண்டும். அதுவும் இல்லையெனில் தன் விருப்பம் போல வானப்பிரஸ்தனாகவோ சந்நியாசியாகவோ ஆகலாம். ஒருவன் திருமணம் செய்து கொள்ளும் விஷயத்தில் தன் வயதிற்கு 1/3 மேற்படாத வயதுள்ள பெண்ணாகவும் அதிக அடர்த்தியான கூந்தலும் மிக குறைவான கூந்தலும் இல்லாதவளாகவும் அதிக கருப்பாகவோ வெளுப்பாகவோ இல்லாத நல்ல நிறமுடையவளாகவும் அளவிற்கு மேற்படாமலும் குறையாமலும் உள்ள அவயவங்கள் வாய்ந்தவளாகவும் சூத்ராதிகளால் வளர்க்கப்படாதவளாகவும் இலி குலத்தில் பிறவாதவளாகவும் உடம்பில் மிகவும் ரோமங்கள் மொய்த்திராதவளாகவும் வியாதி இல்லாதவளாகவும் துஷ்டத்தனமும் துஷ்ட வார்த்தைகளும் அற்றவளாகவும் குஷ்டம் முதலிய நோய் உடைய தாய் தந்தையருக்கு பிறவாதவளாகவும் மீசை முதலான புருஷ லட்சணங்கள் இல்லாதவளாகவும் ஆண் பிள்ளையை போன்ற தோற்றம் இல்லாதவளாகவும் பருத்த கனமான குரல் இல்லாதவளாகவும் மெலிவற்றவளாகவும் காக்கை போன்ற குரலற்றவளாகவும் இமைகளில் மயிர்ச்செறிவு உள்ளவளாகவும் வட்டமாகவோ வேறு விதமாகவோ அவலட்சணப்படாத நேத்திரங்களை கொண்டவளாகவும் ரோமம் நிறைந்த கணை கால்களும் உயர்ந்த புறங்கால்களும் இல்லாதவளாகவும் சிரிக்கும்போது கபோலங்கள் பாழி போல் குழிவடையாதவளாகவும் உக்கிரமான காந்தியும் மிகச் சிவந்த கண்களும் மிக பெருத்த கை கால்களும் இல்லாதவளாகவும் 2 புருவங்களும் சமமாக அமைந்தவளாகவும் அப்புருவங்கள் நெருங்கி ஒன்றோடு ஒன்று இணைந்திராதவளாகவும் மிகவும் இடைவெளியுள்ள பற்களற்றவளாகவும் கொடுமையும் பயங்கரமுமான தோற்றமில்லாதவளாகவும் உள்ள பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
மேலும் அந்த பெண்ணின் தாய் வழியில் 5 தலைமுறைக்கும் தகப்பன் வரிசையில் 7 தலைமுறைக்கும் உட்படாதவளாக இருக்க வேண்டும். இத்தகைய கன்னிகையை நியாயமான விதிமுறைப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த திருமணம் பிரம்மம், தைவதம், ஆரிஷம், பிரஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாசம் என்ற 8 வகையாகும். இவற்றுள் எந்த வருணத்திற்கு எது தகும் என்று முனிவர்கள் விதித்துள்ளனரோ அந்த விவாகத்தையே செய்ய வேண்டும். மற்றவற்றை ஒதுக்கிவிட வேண்டும். இவ்விதமாக திருமணம் செய்து கொண்டவளுடன் யாதொரு குறைவும் இல்லாமல் இல்லறம் நடத்தி வருபவன் சுகமும் பயனும் பெறுவான்.